என்னப்பா ரோடே வரல, எப்படிப்பா ரோடு போட்டாங்க? ஏன்பா கால் வைக்கவே வரல, எப்படிப்பா கால் வைக்க போட்டாங்க? குட்டையே வரல, எப்படிப்பா குட்டை வந்தாங்க? எங்கெல்லாம் யாருக்கும் தலைவரே எதுவும் சொல்லலை அப்படின்னு வெகுஜன மக்கள் வாழற இடத்த சுரண்ட இதுமாரி ஆளுங்களை வந்து சும்மா விடலாமா? அது மட்டும் இல்லாத எந்த ஒரு அடிப்படை வசதி சுத்தமாக கிடையாது. ஒரு கால்வாய்க்கே கிடையாது, ஒரு சாலை கிடையாது. மின்சாரம் வந்தாலே ஒரு 2 நாள் சின்னதாக சீர் பண்ண வராங்களே. அதேமாதிரி தண்ணி பழைய காணை வச்சு அதை புது காணை மாற்றி மேல் மட்டம் மட்டும் போட்டு அது ஒரு இத்தனை லட்சம், ஒரு 10 லட்சம் 20 லட்சம் போல இதுமாரி ஆச்சு நேரம் வராங்க. இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நீதி, இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு நீதின்ற மாரி தான் இருக்குது. இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. மழையில் ஒழிச்சு தான் தண்ணி கூட உள்ளே போயிடுச்சு. வீடு கேட்டதுக்கு தரேன் தரேன்னு தான் சொல்கிறேன். வேறு எந்த பதிலும் கிடையாது. பழைய விட கொடுத்தவங்க கட்டி முடிக்கிட்டா காசு கொடுக்குறாங்க. வேறு எந்த பதிலும் சொல்லலாம். குடிநீர் வசதி, சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி, கழிப்பறை வசதி என எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. ஆனால் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது போல் ஊராட்சி நிர்வாகம் 83 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துள்ளது. ஆம், விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கொடுக்கூர் கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவராக திரு ஆதிநாராயணன் அவர்கள் பதவி வகித்து வருகின்றார். கடந்த 3 ஆண்டுகளில் ஊராட்சி மன்ற தலைவர் எந்த ஒரு பணியையும் செய்யாமலேயே 83 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்திருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஒரு ஊராட்சியில் ஊழல் நடக்குதுனாக்கா அந்த ஊராட்சி திட்டத்தை வந்து வகுத்தவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா வீடியோவுக்கு தெரியாதா இந்த இடத்த வந்து இந்த வேலை நடந்துக்குது? அந்த செக்ரட்டரிக்கு தெரியாதா இந்த இடத்த இந்த வேலை நடந்துக்கிட்டே இல்லையான்னு? அது மட்டும் இல்லாத கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாதா, மேல் அதிகாரிகள் இந்த ஊரில் நடந்துக்கிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ ஃபோட்டோ கூட எடுத்தானது இல்லையா? இவ்வளோண்டு இருக்கும்போது அதனால தான் ஒரு வேளை அவங்க அதிகாரிங்க வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்களா? எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அரசு அதிகாரிகளால் கையொப்பமிட்டு ஊழல் நிரூபிக்கப்பட்ட நிலையிலும் இந்நாள் வரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது உள்ளபடியே வேதனை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் பலர் குற்றம் சாட்டுகின்றனர். எங்கள் கிராமத்தில் ஒரு பாட்டிக்கு வந்து பிஎம்ஐ வீட்டில் வந்து பில்லு எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து அப்போ யாருமே கிடையாது. அவங்களுக்கு வந்து பையன் கிடையாது, பிள்ளை கிடையாது, யாருமே கிடையாது. அவங்க இருக்கும்போது அவங்க வந்து ஒரே ஒரு பில்லு எடுத்துட்டாங்க. 26,000 ரூபாயில் ஒரு பில்லு எடுத்துட்டாங்க. அந்த பில்லை எடுக்கும்பொழுது மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன இது பண்ணுறாருனாக்கா, அவங்க வீடு கட்டலையா, அவங்க அக்கௌண்ட்லேருந்து மாதம் வர தொகையை வந்து நீங்கள் பிடித்தம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் எல்லாருக்கும் வந்து இது கோரிக்கை வைக்கிறாரு. அது அடிப்படையில் வந்து அந்த அம்மா யாருமே இல்லாத அந்த அம்மாவுக்கு மாதம் வர பென்ஷனு காசு கூட பிடிச்சிட்டாங்க. ஆனால் 83 லட்சம் ரூபாய் எடுத்த எங்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு நாங்கள் என்ன சொல்கிறது? போன வாரம் அதுக்கு போன மாதம் அப்படின்னு நாங்கள் லெட்டர் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இதே வரைக்கும் நடவடிக்கையும் கிடையாது. அப்போ ஒரு சாதாரண பாட்டிக்கு நடக்கிற விஷயம் தலைவருக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது. அந்த கேள்வி எழுப்ப மாட்டுறாங்க. இதுதான் ஜனநாயகடா? இப்போ திராவிட மாடல்னு பேசினே இருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த திராவிடம் எங்கே இருக்குதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. இருக்கப்பட்டவனுக்கு ஒரு பதில், இல்லாதப்பட்டவனுக்கு ஒரு பதிலா? அரசு கொடுத்த தொகுப்பு வீட்டை அதே வடிவத்தில் கட்ட வேண்டும், கூடுதலாக ஒரு அடி கூட உயர்த்தக்கூடாது என்றெல்லாம் சாமானிய பொதுமக்களிடம் விதிமுறையை பற்றி வாய்க்கிழிய பேசும் அரசு பொறியாளர்கள், பணி மேற்பார்வையாளர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் போன்றவர்கள் எல்லாம் கொடுக்கூர் ஊராட்சியில் பணி ஏதும் செய்யாமல் 83 லட்சம் ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றார்கள்? தண்ணி போகும், உள்ளால தண்ணி வந்துடும். அவங்க இருக்க மாட்டாங்க. மழை பெஞ்சா அப்படியே போய்தான் பக்கத்து வீட்டில் படுத்துப்பாங்க. மழை விட்டா அப்புறம் வருவாங்க. அந்த மாதிரி போட்டாலாம் எடுத்தாங்க. வாட்சிக்கு நிற்க வச்சு 2வது ஒன்று எதுன்னு எங்கள்கிட்ட இருமான்றாங்க. அப்புறம் நாங்களும் ஒன்று கேட்கணும், நாங்கள் விட்டுட்டோம். இனிவரும் காலங்களிலாவது அரசு விளிம்புநிலை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தரும்படியும், மக்களின் வரிப்பணத்தை ஊழல் செய்த ஊராட்சி நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளாக இருக்கின்றது. தீதும் நன்றும் செய்திகளுக்காக தமிழ் தென்றல்.